இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல காரசாரமாக வெங்காய தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றினா தான் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 கிட்ட மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் போட்டு பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்ட பிறகு இதில் ஒரு 3 கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் போட்டுக்கரலாம். அது கூடவே ஒரு 5 கிட்ட பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கரலாம். அடுத்ததா இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வெங்காயம் நல்லா வதங்குற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எவ்வளவு தூரம் நல்லா சிம்ல வச்சு வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த கிரேவி சூப்பரான டேஸ்ட்ல வரும். இப்ப பாருங்க, வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்ல சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க. இன்னுமே வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகி வரட்டும். இப்போ 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. வெங்காயம் பாருங்க நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கண்டிப்பா வதங்கி வரணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். இந்த டைம்ல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவு கிட்ட மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் சோம்பு தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், அடுத்ததா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இதுதான் இதுக்கு தேவையான மசாலா. இந்த மசாலா எல்லாம் அந்த வெங்காயம் கூட நல்லா செட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கரலாம். இந்த அளவுக்கு மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன். அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து இதுல ஊத்திடலாம். இப்போ இந்த வெங்காய கிரேவி ஃபுல்லா அந்த புளியில நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, சூப்பரா நல்லா கிளறி மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க. வாவ், பாருங்க சூப்பரான டேஸ்ட்ல நமக்கு ஆனியன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்ல திக்கா வந்திருக்கு பாருங்க. இந்த டைம்ல உப்பு காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே நீங்க சைடிஷா எடுத்துக்கலாம். முக்கியமா ரைஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். அருமையான டேஸ்டா இருக்கும். தக்காளி விலை ஜாஸ்தியா இருக்கிற டைம்ல நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சு சைடிஷ் சாப்பிடலாம். சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த ஆனியன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.